ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜி சமையல் இன் தமிழ். இன்றைக்கி வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா மேலே பட்டை மாதிரி இருக்கும். அந்த பட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி சேர்த்திட்டு அதில் கட் பண்ணினதெல்லாம் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா வாழைத்தண்டு கலர் மாறிடும். இதை விட சின்னதாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நான் அரை எலுமிச்சம்பழத்தில் வாழைத்தண்டை ஊற வைக்க போகிறேன். அரை எலுமிச்சம்பழம் ஜூஸில் வாழைத்தண்டை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழ ஜூஸ் உப்போட வாழைத்தண்டு ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்குங்க. இன்றைக்கி வாழைத்தண்டை நம்ம பச்சையாக தான் சேர்த்துக்க போகிறோம். அதுதான் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த தயிர் பச்சடி பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ரைஸுக்கு கூட நம்ம ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் துருவி வச்ச இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி நல்லா துருவி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணினதை ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கக்கூடாது, அதேமாதிரி கரகரமாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வாழைத்தண்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த ஆனியன் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா டயட்டில் உள்ளவங்க காலையிலையும் இல்லை மத்தியானம் 2 டைமே எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வயிறுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த 2-3 கருவேப்பிலையை நல்லா சேர்த்திக்குங்க. அதோட கெட்டியான தயிர் வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு பத்தாதனால நான் உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.